வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். எதிர்நீச்சல் சீரியலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடக்க போவது தர்ஷனுடைய திருமணமா அல்லது இறுதி சடங்கா? உச்சகட்ட பரபரப்பில் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலை பற்றி இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். எதிர்நீச்சல் சீரியலில் எபிசோடில் வீடியோ மெயின் அறிவுக்கரசியிடம் உங்களிடம் தனியாக பேச வேண்டும் என சொல்லுகிறாங்க. இதை கேட்டு ஆத்திரப்படுத்த அறிவுக்கரசி, யாருக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிற, நான் யார் தெரியுமா என அடிக்க பாய்கிறாங்க. அப்போது அந்த வீடியோ குணசேகரன் அவரது மனைவி ஈஸ்வரியை கொலை முயற்சி செய்த வீடியோ ஃபோனில் தூக்கிட்டாங்க. இப்போது அந்த வீடியோ என்னிடம் தான் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. இதை கேட்ட அறிவுக்கரசி அடைந்து அந்த வீடியோவை மேனை சந்திக்க ரூமுக்கு செல்கிறாங்க. யார் மிரட்டுறன்னு தெரியுமா, என்கிட்ட இந்த வேலையை வச்சுக்காத என்று மிரட்டுறாங்க. அப்போ அந்த வீடியோ அக்கா அமைதியாக இருங்க, இல்லைனா அந்த வீடியோ வெளியாகிடுன்னு சொல்கிறாங்க. பின்பு தம் ஃபோனில் இந்த வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அறிவுக்கரசி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போது அந்த வீடியோ தனது ஃபோனில் குணசேகரன் ஈஸ்வரியை தாக்கிய வீடியோ காட்டுறாங்க. அதை பார்த்து அறிவுக்கரசி, ஒழுங்காக அந்த ஃபோனை என்னிடம் கொடுத்துடு, மிரட்டுறீங்களா? உடனே வீடியோ மேன் இந்த வீடியோவை காண்பித்து பணத்தை சம்பாதிக்கலாம் என்பதற்கு தான் நாங்கள் ஒரு டீமாக இருக்கிறோம். உடனே அன்புக்கரசி, என்ன டீம்டா? கரிகாலன் இந்த விஷயம் தெரியுமா என கேட்குறாங்க. கரிகாலனுக்கு இந்த விஷயம் தெரியாது. உடனே வீடியோ ஃபோட்டோகிராஃபருக்கு இந்த விஷயம் தெரியும். அவனுக்கு கூட முழுசாக எதுவும் தெரியாது. இதற்கு மேலே எல்லா மூல காரணம் நான் தான். எனக்கு தேவையான பணத்தை என்னிடம் கொடுத்து விட்டால் வீடியோ உங்களிடம் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி சொல்கிறாங்க. உடனே அறிவுக்கரசி, இது குறித்து அப்புறம் பேசலாம், அதுவரையும் பொறுமையாக இருந்து கல்யாணம் முடிந்தவுடன் இதை பற்றி பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. உடனே வீடியோ மேன், அதெல்லாம் முடியாது, காலையில் திருமணம் நடப்பதற்குள்ளே தேவையான பணத்தை தந்துவிடணும், இல்லை என்றால் அந்த வீடியோ இணையதளத்தில் வெளியிடுவேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மறுபக்கம் ஜனனி, பார்கவி, ஜீவானந்தம் அனைவருமே வெளியில் ரவுடிகள் இருப்பதால் எப்படி தப்பி செல்வதுன்னு யோசித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போது ஜீவானந்தம், நீ வந்த காரில் மீண்டும் நான் தப்பித்து சொல்ல முடியாது, இந்த காரில் நம்ம சென்றால் மீண்டும் பின்பு தொடர்ந்து வருவாங்க. டாக்டனுடைய காரு தெருவில் இருக்கிறது, அவங்க கார்லேயே சாவியை வைத்திருக்கிறாங்க என்று சொல்கிறாங்க. எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து சென்று விடலாம், அதற்கு நாம் பார்ப்பதற்கு தாமதமாக விட்டால் தர்ஷனை மண்டபத்திலிருந்து வெளியே வர முடியாத ரவுடியை இருக்க சொல்கிறாங்க. இதை அடுத்து ஜனனி சந்தித்த ஃபோன் செய்தி, நாங்கள்லாம் வருவதற்கு தாமதமாகிவிட்டால் தர்ஷன் எப்படியாவது நாங்கள் சொல்லுவோம் இடத்திற்கு அழைத்து வந்து விடுன்னு சொல்கிறாங்க. இதை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுடைய அடுத்த கட்டம் நடந்திருக்குது. தர்ஷன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருமணம் பார்கவியோட தான் நடக்கணும், இல்லைனா நம்ம எப்படியாவது செத்துறணும்னு கடவுள்கிட்ட வேண்டுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி என்ன தான் நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான எபிசோடில். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.